ஆசிர்வாதமாக மாறும். என் அன்பானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்கிற உன் இதயத்தில் ஒரு சுமை இருக்கிறது. பணக்குறைவு, கடன் சுமை, தேவைகள் நிறைய, வருமானம் குறைவு. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வருகிறேன். உன் பணக்குறைவு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. வேதாகமத்தில் பிலிப்பியர் அதிகாலை 4:19 இல் சொல்லுகிறது. என் தேவன் தமது மகிமையின் ஐசுவரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவினால் உங்கள் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். நீ குறைவாக நினைக்கிறாய். ஆனால் தேவன் அதை நிரப்பத் தயாராக இருக்கிறார். குறைவு என்பது சாபம் அல்ல. உன் வாழ்க்கையில் இப்போது பணம் குறைவாக இருக்கலாம். ஆனால் குறைவு என்பது தேவனின் மறுப்பு அல்ல. சங்கீதம் 23:1 இல் கர்த்தர் என் மேய்ப்பான், எனக்கு குறைவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது பணம் இல்லாதபோது கூட சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் மேய்ப்பான் என்றால் உன் தேவையை அவர் அறிவார். இன்று உன் வீட்டில் கடன் இருக்கலாம். செலவுகள் அதிகமாக இருக்கலாம். வேலை நிலையானதாக இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், குறைவு இருக்கும் இடத்தில்தான் அற்புதம் பிறக்கும். குறைவிலிருந்து அற்புதம். வேதாகமத்தில் ஒரு விதவை. அவளிடம் இருந்தது ஒரு சிறிய எண்ணெய் கலசம் மட்டுமே. 2 இராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சிறிய எண்ணெய் பெருகி கடன் தீர்ந்தது. இன்று உன் கையில் என்ன இருக்கிறது? சிறிய சம்பளம், சிறிய வியாபாரம், சிறிய சேமிப்பு. அதை தேவனிடம் கொடு. அவர் அதை பெருக்குவார். மனமாற்றம் முதலில். உன் ஆசீர்வாதம் வருவதற்கு முன் உன் மனசு மாற வேண்டும். என்னிடம் இல்லை என்று சொல்லாதே. தேவன் தருவார் என்று சொல்லு. நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருள்களால் கர்த்தரை கௌரவிப்பாயாக, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பும். நன்றி சொல்ல ஆரம்பி. சிறியதிலும் விசுவாசமாக இரு. குறைவு ஆசீர்வாதமாக மாறும். அறிவுடனான நடத்தை. ஆசீர்வாதம் என்பது மட்டும் பணம் அதிகரிப்பது அல்ல. அது அறிவு, ஒழுக்கம், திட்டமிடல். தேவையில்லாத செலவுகளை நிறுத்து. தினசரி ஜெபத்தில் நிலைத்திரு. சிறிது சேமி. கடனை மெதுவாக அடை. தேவன் உன் முயற்சியை ஆசீர்வதிப்பார். தீர்க்கதரிசன வார்த்தை. இப்போது இந்த வார்த்தையை நம்பிக்கையுடன் சொல்லு. என் பணக்குறைவு இன்றிலிருந்து ஆசீர்வாதமாக மாறுகிறது. என் வீட்டில் சமாதானம் வருகிறது. என் வருமானம் பெருகுகிறது. என் கடன்கள் அடைக்கப்படுகிறது. தேவன் என் பக்கம் இருக்கிறார். நிறைவு ஜெபம். மெதுவாக வாசிக்க. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இதயத்தையும் தொடும். பணக்குறைவால் அழுத குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். திறக்க முடியாத கதவுகளை திறக்கும். கடன்களின் சுமையை அகற்றும். அவர்களின் வீட்டில் சமாதானம், வளம், சந்தோஷம் நிலைத்திருக்கச் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த செய்தியை தினமும் கேள். உன் மனதில் விதை போடு. உன் குறைவு தேவனின் கரங்களில் மிகுந்த ஆசீர்வாதமாக மாறும் என்பது சாபம் அல்ல. அது ஒரு பரிசோதனை. அது ஒரு தயாரிப்பு காலம். சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவாகாது. இன்று உன் வீட்டில் பணம் குறைவாக இருக்கலாம். வேலை நிலையாக இல்லாமல் இருக்கலாம். சம்பளம் போதாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடும் உனக்கு நன்மை குறையாது. குறைவிலிருந்து அற்புதம் பிறக்கும். வேதாகமத்தில் ஒரு விதவை இருந்தாள். அவளிடம் இருந்தது ஒரு சிறிய எண்ணெய் கலசம் மட்டும். 2 இராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சிறிய எண்ணெய் பெருகி கடன் தீர்ந்தது. குறைவு இருந்த இடத்தில் பெருக்கம் வந்தது. அற்புதம் நடந்தது. இன்று உன் கையில் என்ன இருக்கிறது? சிறியது தான், ஆனால் அது தேவனின் கையில் போனால் பெருகும். விதை விதைத்தால் அறுவடை வரும். லூக்கா காலை 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பணம் குறைவாக இருந்தாலும் நன்றி சொல்லு. சிறியதை பகிர்ந்து கொடு. விசுவாசத்தை இழக்காதே. கொடுப்பவன் ஒருநாளும் குறைய மாட்டான். ஆசீர்வாதம் என்பது வானத்தில் இருந்து பணம் விழுவது அல்ல. அது திட்டமிடல், சேமிப்பு, ஒழுக்கம், உழைப்பு. நீதிமொழிகள் 21:5. விசாரமுள்ளவர்களின் ஆலோசனைகள் வளமை கொண்டுவரும். தேவன் உனக்கு அறிவு தருவார். அந்த அறிவு உன்னை வளத்துக்கு நடத்தும். தீர்க்கதரிசன வார்த்தை. இப்போது விசுவாசத்தோடு சொல்லு. என் பணக்குறைவு ஆசீர்வாதமாக மாறுகிறது. என் வீட்டில் வளம் வருகிறது. என் கடன் சுமை குறைகிறது. தேவன் என் குடும்பத்தை உயர்த்துகிறார். நம்பிக்கையோடு பேசு. உன் வார்த்தையில் சக்தி இருக்கிறது. குறைவு சாபம் அல்ல, அது தயாரிப்பு. சிறியதை தேவனிடம் ஒப்படை. நன்றி சொல்லும் வாழ்க்கை தொடங்கு. ஒழுக்கம், சேமிப்பு திட்டம். விசுவாச வார்த்தைகளை அறிவி. அமைதியாக ஜெபித்து தேவனின் சமாதானத்தை அனுபவி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இதயத்தையும் ஆசீர்வதிக்கும். பணக்குறைவால் துன்பப்படுகிற குடும்பங்களுக்கு வழி திறக்கும். கடன்களின் சுமையை குறைக்கும். புதிய வாய்ப்புகளை திறக்கும். அவர்களின் வீட்டில் வளம், சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்கச் செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த செய்தியை தினமும் கேள். நம்பிக்கையை இழக்காதே. உன் பணக்குறைவு தேவனின் கையில் நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாறும்.